அனைவருக்கும் வணக்கம். ஒரு புதிய தலைப்புல ஒரு முழுமையான தகவல் ஒன்று பார்க்க போறோம். எல்லினோ அப்படின்னா என்னன்ட்டு நம்ம அந்த வாட்ஸ்அப்ல, ட்விட்டர்ல, இன்ஸ்டாகிராம் போன்ற செய்தி ஊடகங்கள் வழியா எல்லினோ அப்படின்னா என்ன, அதன் வறட்சி, தாக்கம், அபாயம் குறித்து நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு எல்லினோ அப்படின்றால் என்ன, காரணம் என்ன, அது சம்பந்தமா தகவல்களை வழங்குவதற்காக நம்மளுடைய ஆனந்த் வந்திருக்கிறார். வணக்கம் ஆனந்த். ஆனந்த், எல்லினோ அப்படின்னா என்ன, வறட்சி, அபாயம் அப்படின்னு சொல்றாங்க, காரணம் என்ன? அனைவருக்கும் வணக்கம். மத்திய கிழக்கு பசிபிக் பெருங்கடலுடைய மேற்பகுதி வெப்பமடைகிறது தான் அந்த கால சூழ்நிலையை எல்னினோ அப்படின்றாங்க. இது என்னன்னா, இயற்கையான மழைப்பொழிவு இந்த வெப்பமடைகிற இந்த கால சூழ்நிலைகள் எல்லாமே இந்த கணிச்சு இது சொல்லப்படுகிறது. இது எல்னினோடைய பாதிப்புகள் என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு அதிக அளவிலான வெப்பமும் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு அதிகப்படியான மழைப்பொழிவு வழங்குறது தான் அந்த எல்னினோ அப்படின்னு சொல்றாங்க. ஆனந்த், எல்னினோ எப்படி உருவாகிறது, காரணம் என்ன? பசிபிக் பெருங்கடலுடைய மத்திய மற்றும் கிழக்கு இந்த கடல் பகுதிகளில் வெப்பநிலை இயல்பாகவே 26 செல்சியஸ் டிகிரியிலிருந்து இந்த 28 டிகிரி செல்சியஸாக இந்த வெப்பம் எப்பவுமே காணப்படும். ஆனால் இந்த வெப்பநிலை விட கூடுதலாக இந்த 0.5%, அதாவது 0.5% கூடினால் இந்த எல்னினோ அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இது குறிப்பாக நமக்கு இந்த ஜூன் மாதத்தை தொடங்கி ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இந்த எல்னினோவுடைய பாதிப்புகள் தொடங்கும் அப்படின்னு சொன்னாலும், இப்போ ஆய்வு கணிப்புகளின் அடிப்படையில் இப்போ வானிலை ஆய்வு மையம் உள்ளிட்டவர்கள் கணிச்சு வர்றது இப்போ சரியான நிலையில இருக்கிறதாகவும், இந்த ஆண்டுடைய இறுதியில இந்த எல்னினோனுடைய வலுப்பெற்று இதனுடைய தாக்கம் அதிகரிக்கும், வறட்சியும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாகராஜ், சரிங்க. இந்த எல்னினோ தாக்கம் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும்? இந்த எல்னினோ பாதிப்புகள் இந்திய அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியாவில் 27 மாநிலங்களில் இந்த எல்னினோ பாதிப்பு இருக்கும்னோ, குறிப்பாக 226 மாவட்டங்களில் இந்தியா முழுக்க அந்த பாதிப்பு சந்திக்கலாம், இந்த எல்னினோ வறட்சி தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் 12 மாவட்டங்கள் இந்த எல்னினோ வறட்சி, அதிகப்படியான வெயில் காரணமாக ஏற்படக்கூடிய வறட்சியா இருக்குது. அது குறிப்பாக நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி, அரியலூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்கள் இந்த எல்னினோ வறட்சி மாவட்டங்களில் பாதிக்கப்படக்கூடிய மாவட்டங்களாக கணிக்கப்பட்டிருக்கிறது. நாகராஜ், ஆனால் இந்த எல்னினோ பாதிப்பு குறித்து அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அந்த மாதிரி ஏதாவது அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்களா? இல்லை, இந்த எல்னினோ பாதிப்புகள் வரக்கூடிய மாவட்டங்கள் என்னென்ன, வரக்கூடிய மாநிலங்கள் என்னென்ன அப்படின்றத இந்த மத்திய அரசு ஏற்கனவே கண்டுபிடிச்சு இந்த மாநிலங்களுக்கு அறிவுறுத்தல்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த எல்னினோ காலங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால மழைப்பொழிவு இருக்காது. அந்த மழைப்பொழிவு இல்லாத நேரங்களில் நமக்கு விவசாயத்துக்கு ஏற்ற அந்த பயிர்களை நீங்கள் முன்கூட்டியே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ குறிப்பாக நம்ம நீர் பாய்ச்சி நெல் விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா, அதை தவிர்த்து நம்ம கேழ்வரகு, கம்பு, சோளம், அப்படி இந்த மாதிரியான நீங்கள் விவசாயத்தை எள்ளு போன்றவற்றை பயிரிடுறதுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க அப்படின்ற மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. நம்ம குறிப்பாக அந்த விவசாயத்தை அதிக அளவில் நம்ம பண்ணுற மாநிலங்களில் நம்ம தமிழ்நாடு மாநிலமும் இருந்தாலும், அதிகப்படியாக நீர் பாய்ச்சக்கூடிய விவசாயங்களை தவிர்த்து இந்த போன்ற விவசாயத்தை மக்கள் அதிக அளவில் ஆர்வம் காட்டணும் அப்படின்ற அறிவிப்பு மத்திய அரசு வெளியிட்டிருக்கு. நாகராஜ், ஆனால் இந்த எல்னினோ இந்த வறட்சியை நம்ம தடுக்க முடியுமா? இதற்கான தீர்வு என்ன? அந்த எல்னினோ நம்மளால தடுக்க முடியாது. இந்த கடல் வெப்பமயமாதல நம்மளால எந்த தடுக்கவும் முடியாது. ஆனால் இந்த வெப்பத்திலிருந்து நம்மளை தற்காத்துக் கொள்வதற்கான, அதாவது அடியிலிருந்து நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ குறிப்பா நம்ம ஏரிகளில் தண்ணி இல்லாத ஏரிகள்லாம் இருக்கும், வறண்டு இருக்கிறது இருக்கும். அப்போ அதை நம்ம தூர் வாரணும் அப்படின்னா மழை காலங்களில் மழை கொஞ்சம் சேகரிக்க முடியும். இதனால ஆடு மாடுகளுக்கும் நிலத்தடி நீர் மட்டம் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வருங்காலங்களில் இந்த வெப்பமயமாதலிருந்து நம்ம தடுத்துக்கணும், காத்துக்கணும் அப்படின்னா அதிக அளவில் மரங்களை நட வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். இதை தடுக்க முடியாது. ஆனால் இந்த பாதிப்புகள் இருந்து நம்மளை சற்று தற்காத்துக்கிறதுக்காக இந்த நீர்நிலைகளை பாதுகாப்பது, நீரின் அளவு குறைவான
விவசாயத்தை செய்வது, அதே போல் நீர் எதுக்கெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு இருக்கு. இந்த தண்ணியை வந்து போதுமான அளவுக்கு பயன்படுத்துறது, வீணாக்காமல் காத்துக்கிறது அப்படின்னு பள்ளி மாணவர்கள்ட்ட இருந்து பெரியவர்கள் வரைக்கும் நம்ம வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். போதுமான அளவுக்கு வந்து தண்ணியை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு. இப்போ குறிப்பாக வந்து இந்த காவிரி தண்ணியிலிருந்து வரக்கூடிய தண்ணி வந்து நச்சடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த 2 மாவட்ட மக்கள் வந்து தண்ணியின் அளவு வந்து போதுமான அளவுக்கு வந்து பயன்படுத்துங்க, தண்ணியை வீணாக்காதீங்க அப்படின்னு ஏற்கனவே அரசுகள் சொல்லியிருக்கிறது போல இந்த எல் நினோ பாதிப்பிலிருந்து நம்ம வந்து காத்துக்கணும் அப்படின்னா தடுக்க முடியாது, காத்துக்கொள்ள முடியும். மரங்களை நடணும், நீர்நிலைகளை காக்கணும். இதுதான் தீர்வு நாகராஜ். எல் நினோ வறட்சி அது அபாயம் குறித்து தகவல்களை வழங்கிய ஆனந்த் அவர்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.